வணக்கம். இந்திய அரசாங்கத்தின் அறிவியல் தொழில்நுட்பத்துறை, விக்யான் பிரசார் மற்றும் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகம் இணைந்து வழங்கும் அனுபவம் மூத்த குடிமக்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சிகள். நிகழ்ச்சியின் கருத்தாக்கம் டாக்டர் ஆர். ஸ்ரீதர். ஆலோசனையாளர் மிஸ் கௌசல்யா. நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் பாரதி. இன்றைய நிகழ்ச்சியின் தலைப்பு சுய அறிமுகம். என்னுடைய பேரு எஸ். பால்சாமி. நான் பொள்ளாச்சிக்கு பக்கத்துல, கோவை மாவட்டம் பொள்ளாச்சி பக்கத்துல ஒரு சின்ன கிராமத்திலிருந்து வந்திருக்கேன். என்னுடைய பள்ளி படிப்பெல்லாம் என்னுடைய சொந்த கிராமத்திலயும் அதுக்கு பக்கத்துல இருந்த உயர்நிலை பள்ளிகளையும் முடிஞ்சு 1975 நான் ஸ்கூல் 11ஆம் வகுப்பு, அன்னைக்கு அதுதான் பொது தேர்வு இருக்கும், +2 கிடையாது. 11ஓட முடிச்சு 11க்கு அப்புறம் உடுமலைப்பேட்டை அரசு கலைக்கல்லூரியில ஒரு வருஷம் PUC படிச்சேன். ப்ரீ யூனிவர்சிட்டி கோர்ஸ் அப்படின்னு அப்ப சொல்லுவாங்க. +2 இல்ல, 11+1 கல்லூரியில் படிக்கணும். ப்ரீ யூனிவர்சிட்டி கோர்ஸ் படித்து அதுக்கப்புறம் என்னுடைய BSc பாட்னி தாவரவியல் இளநிலை பழனியாண்டவர் கலைக்கல்லூரி பழனியில படிச்சேன். 1976-79 நான் அங்க BSc படிச்சேன். அது தொடர்ச்சியா 79-81 அண்ணாமலை பல்கலைக்கழகத்துல என்னுடைய முதுநிலை படிப்பு MSc பாட்னியை நான் அங்க தொடர்ந்து படிச்சேன். அதை முடிச்சிட்டு தொடர்ச்சியா என்னுடைய MPhil பட்டத்தையும் நான் உரிய படிப்பையும் அங்க படிச்சேன். தாவரவியல் துறையில அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலேயே அங்க படிச்சேன். அதை முடிச்சிட்டு 1985 நான் இங்க கோயம்புத்தூர் மாவட்டத்துல கோவை மாநகர்ல கொங்கு நாடு கலை அறிவியல் கல்லூரின்னு ஒரு தன்னாட்சி கல்லூரி. அப்ப அது பாரதியார் பல்கலைக்கழகத்தோட இணைக்கப்பட்டிருந்தது. இப்பவும் பாரதியார் பல்கலைக்கழகத்து இருக்கு. பட் இது ஒரு அட்டானமஸ் காலேஜ். ஸோ இங்க 1985 உதவி பேராசிரியரா பணிக்கு சேர்ந்தேன். அதுக்கப்புறம் 2017 கிட்டத்தட்ட 32 ஆண்டுகள் என்னுடைய பணி சர்வீஸுக்கு அப்புறம் 2017 நான் ஓய்வு பெற்றேன். பணியில் இருக்கும்போதே கடைசி சில வருடங்கள்ல டீன் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் அந்த பொறுப்பை எனக்கு இங்க கொடுத்தாங்க. ஸோ நான் என்னுடைய தாவரவியல் துறை டீச்சிங் அண்ட் ரிசர்ச்சோடு சேர்த்து இதையும் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் திரும்ப என்னை இதே பணியில தொடர்மாறு கல்லூரியினுடைய நிர்வாகம் என்னை கேட்டுச்சு. அதனால நான் தொடர்ச்சியா இன்னைக்கு வரைக்கும் அந்த பொறுப்பில் இருந்து இருக்கேன். இடையில இந்திய சயின்ஸ் காங்கிரஸ், இந்திய அறிவியல் காங்கிரஸ்ல நாடு முழுவதும் நிறைய 26 சாப்டர்ஸ் இருக்கு. சாப்டர்ங்கிறது ஒரு பிரான்ச் மாதிரி. ஸோ அது நேரடியா இந்திய அறிவியல் காங்கிரஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, அது கீழே இயங்கக்கூடிய ஒரு ஸ்தாபனம். இது ஒரு ரிசர்ச் ஃபோரம். ரிசர்ச்சர்ஸ் ஆல் ஓவர் இந்தியா அவங்க அதுல மெம்பர் ஆயிருக்காங்க. உலகத்திலேயே ஒரு லார்ஜஸ்ட் ரிசர்ச் ஃபோரம்னா இந்த இந்தியன் சயின்ஸ் காங்கிரஸ் தான். கிட்டத்தட்ட 30,000 பேர் அதுல மெம்பரா இருக்காங்க. ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி மாசம் 3ஆம் தேதியிலிருந்து 7ஆம் தேதி வரைக்கும் ஏதாவது ஒரு இடத்துல இந்த இந்திய சயின்ஸ் காங்கிரஸினுடைய அறிவியல் அறிஞர்கள் அவங்களுடைய புதிய கண்டுபிடிப்புகளை அங்க பிரசன்ட் பண்ணி அதை டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுல லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட் அறிவியல் என்னென்ன நடந்திருக்கு, டெக்னாலஜி எப்படி டெவலப் ஆயிருக்கு, அதனால நம்ம நாட்டுக்கு என்னென்ன பயன்கள் விளையுது அப்படிங்கிறது எல்லாம் நிறைய விஞ்ஞானிகளும் மற்ற கற்றாய்ந்த வல்லுநர்களும் அங்க டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அதை பத்தி விவாதம் இது மாதிரி எல்லாம் நிறைய நடக்கும். ஸோ ஒவ்வொரு மீட்டிங்லயும் ஃபர்ஸ்ட் டே அதை துவக்க விழாவுக்கு பிரதம மந்திரி தான் துவக்கி வைப்பார். இது வரைக்குமே அப்படித்தான். இப்ப இனிமேலும் அந்த மாதிரி தான். ஏன்னா பிரதம மந்திரி தான் அதனுடைய தலைவரா இருக்கிறது. அதனால அவரு தான் துவக்கி வைக்கிறது வழக்கம். இந்திய அறிவியல் பல்கலைக்கழக காங்கிரஸ்ங்கிறது 1914 இந்தியாவில ஸ்தாபிச்சிடுறாங்க. அதை எதை பேஸ் பண்ணினா பிரிட்டிஷ் அசோசியேஷன் ஆஃப் சயின்ஸ் அட்வான்ஸ்மெண்ட் அப்படின்னு அன்னைக்கு பிரிட்டன்ல ஒரு சயின்ஸ் போரம் இருந்தது. ஒரு ஆய்வர்களுக்கான ஒரு அமைப்பு இருந்துச்சு. அதுல அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பிரிட்டன்ல ஒவ்வொரு வருஷமும் கண்டுபிடிக்கக்கூடிய புதிய கண்டுபிடிப்புகளை சஞ்சிகள் வழியா, ஜேர்னல்ஸ் வழியா வெளிப்படுத்துறது ஒரு முறை. இரண்டாவது முறை இந்த மாதிரி கூடி சயின்டிஸ்ட் எல்லாம் கூடி அதை பத்தி விவாதம் பண்ணி இன்னும் அதைய தரம் உயர்த்துறதா அல்லது வேற மாதிரி எப்படி கொண்டு போறதுங்கிறத டிஸ்கஸ், அது வருடத்தில் ஒரு முறை அங்க கூடி அதை பத்தி விவாதிக்கிறாங்க. அதை அடிப்படையாக கொண்டு 2 பிரிட்டிஷ் வேதியியல்
துறை வல்லுநர்கள். ஒருத்தர் பேர் வந்து சிம்மன்சன், இன்னொருத்தர் வந்து மெக்மேகன். இவங்க 2 பேரும் இந்தியாவிலையும் இதே மாதிரி செய்யணும். ஏன்னா இந்தியாவில கல்விக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதனால ஒரு மக்கள் தொகை அதிகம் உள்ள நாடு, ரொம்ப பாரம்பரிய அறிவு மிக்க நாடு இந்தியா. விவசாயம், மற்ற தொழில் சார்ந்த துறைகள்ல, நீர் மேலாண்மை, இது மாதிரி பல சுற்றுச்சூழல், இப்படி பல துறைகள்ல இந்தியாவுடைய பாரம்பரிய அறிவு ரொம்ப போற்றத்தக்கதா இருக்கிறதுனால இந்தியாவிலையும் நம்ம இதே மாதிரி செய்யலாம்னு அவங்க 2 பேரும் தான் 1914 வந்து அதை இந்தியாவில் ஆரம்பிக்கிறாங்க. சோ அதுல இருந்து ஒவ்வொரு வருஷமும் ஜனவரி 3 to 7 ஏதாவது ஒரு நகரத்துல இந்த அறிவியலாளர்கள் கூடி இதை பத்தி அன்னைக்கு என்ன கரண்ட் சப்ஜெக்ட், அதை பத்தி நிறைய ஆராய்ச்சிகள், அந்த ஆராய்ச்சி முடிவுகள், இதை பத்தி எல்லாம் வந்து விவாதம் பண்ணுவாங்க. 1984, 86 இந்த காலகட்டத்துல வந்து இந்திய அறிவியல் காங்கிரஸ் வந்து நாடு முழுவதும் கிளைகள் ஏற்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்துக்கு வந்து ஏற்படுத்துறாங்க. அப்படி ஆரம்பிச்சதுலதான் 26 கிளைகள் இப்ப வரைக்கும் நாடு முழுவதும் பல பகுதிகளில் இயங்கிட்டு வருது. அதுல ஒண்ணு வந்து கோயம்புத்தூர் சாப்டர் இந்தியன் சயின்ஸ் காங்கிரஸ் சொல்றோம். அதுல கடந்த 3 வருஷமா நான் வந்து பொருளாளரா இருக்கேன். எங்க கல்லூரியினுடைய தாளாளர் டாக்டர் C.A. வாசி மேடம் அவர்கள் வந்து அதுக்கு கன்வீனர் அவங்கதான் பொறுப்பாளராக இருந்து இதை நடத்திட்டு வர்றாங்க. நல்ல முறையில நிறைய இதனுடைய நோக்கம்னு பாத்தீங்கன்னா, அதிகமா ஒரு நாலேஜ நம்ம எப்படி டெக்னாலஜியா மாத்துறது, புதுசா கண்டுபிடிச்ச பொருட்கள் எவ்வாறு மக்களுக்கு பயன்படும், சாதாரண மக்களுக்கு பயன்படுற மாதிரி தான் நம்ம ரிசர்ச் இருக்கணும். அதை வந்து டிரான்ஸ்லேஷனல் ரிசர்ச் அப்படிங்கிறோம். ஒரு ஏட்டுல எழுதி வச்சுட்டு யாருக்கும் பயன்படாத ஒரு நம்முடைய ஆய்வுகள் இருக்கக்கூடாது அப்படிங்கிற அடிப்படையில புதுசா கண்டுபிடிக்கக்கூடிய கண்டுபிடிப்புகள் நம்ம மக்களுக்கு, பொதுவான மக்களுக்கும், பல தொழில் செய்யக்கூடிய விவசாயம், வணிகம், இந்த மாதிரி தொழில் செய்யற எல்லா மக்களுக்கும் இந்த நம்ம கண்டுபிடிப்புகள் எந்த அளவுக்கு உதவிகரமா இருக்கும், அல்லது அவங்களுக்கு இதை நம்ம எப்படி எடுத்துட்டு போறது அப்படிங்கறத பத்தி இந்த சாப்டர்ஸ்க்கு அவங்க வந்து ஒவ்வொரு வருஷம் ஒரு தீமை செலக்ட் பண்ணி, ஒரு பொருளை செலக்ட் பண்ணி அதை வந்து கொடுத்து அதை பத்தி விவாதிப்போம். ஸோ அந்த விதத்துல பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் சாப்டர் வந்து நிறைய நாங்க வந்து ப்ரோக்ராம்ஸ், திட்டங்களை வந்து ஏற்படுத்தி அதை நடத்தி இருக்கிறோம். குறிப்பா சொல்ல போனா மாணவர்களுக்கு மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்கிற பெண்கள் சுயஉதவி குழுவுக்கு இப்ப இந்த அறிவியல் கண்டுபிடிப்புகள் எல்லாம் அவங்களுக்குடைய வருமானத்தையும் பொருளாதாரத்தையும் உயர்த்துறதுக்கு என்ன மாதிரி தொழில்கள் எல்லாம் செய்யலாம் சிம்பிள் டெக்னாலஜி வச்சு, அதே மாதிரி விவசாயிகள், அப்புறம் பொதுவா காமன் பப்ளிக், ஸ்டூடெண்ட்ஸ், இன்னும் சொல்ல போனா ட்ரைபல் கம்யூனிட்டிஸ், நமது ட்ரைபல் பீப்புள், அவங்களுக்கு வந்து நம்ம என்ன மாதிரி புதுசா ட்ரைனிங் கொடுக்கலாம், அந்த மாதிரி எல்லாம் அவங்களுக்கு நாங்க வந்து சுகாதார ஒரு கேம்ப் ஏற்படுத்தினோம். தேன் வந்து அவங்களுக்கு நிறைய அந்த தேன் அடைகள் எடுக்கிறதுல நிறைய நாலேஜ் இருக்கு. அதை வந்து மற்றவங்களுக்கு எப்படி சொல்லி தரலாம், அவங்களுடைய தொழில் மேம்பாட்டுக்கு அங்கேயே கிடைக்கக்கூடிய ரிசோர்ஸை இப்ப பாத்தீங்கன்னா நிறைய இந்த எக்ஸோட்டிக் பிளான்ட், லேண்டானா கேமரான்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் வந்து எக்கச்சக்கமா பரவி இருக்குது காடுகள்ல. சோ அந்த பிளான்ட்டை வந்து நாம எப்படி உபயோகமா பயன்படுத்துறது, இந்த மாதிரி வீட்டு உபயோக பொருட்கள், நம்ம சேரு, இது மாதிரி பொருட்கள் எல்லாம் அதுல இருந்து பண்ணலாம். அந்த மாதிரி எல்லாம் வந்து நாற்காலி, டேபிள், இது மாதிரி மெட்டீரியல் எல்லாம் அது சில சிம்பிளான டெக்னிக் வச்சு அந்த செடியை வந்து காஞ்ச வரை நீங்க லேசா வளைச்சாலும் உடைஞ்சிடும். ஸோ அந்த உடையிற தன்மை இருந்ததுன்னா இந்த பொருள்கள் எல்லாம் பண்ண முடியாது. ஸோ என்ன மாதிரி ஒரு சிம்பிள் டெக்னாலஜி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதை வந்து பிளெக்சிபிளா மாத்தி இந்த மாதிரி உபயோகமான பொருளா மாற்ற முடியும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நாங்க அவங்களுக்கு கொஞ்சம் சொல்லி கொடுத்துருக்கிறோம். ஸோ இது மாதிரி சமுதாய பணிகள், அதே சமயத்துல புதிய கண்டுபிடிப்புகள் எந்த அளவுக்கு மாணவர்கள் தங்களை உயர்த்தி கொள்வதற்கும் சமுதாய மேம்பாட்டுக்கும் பயன்படும் அப்படிங்கிற மாதிரி நாங்க அந்த மாதிரி திட்டங்களை எல்லாம் வந்து இந்த இந்திய அறிவியல் கழகத்து வாயிலா செஞ்சுட்டு இருக்கோம். இது எங்களுக்கு ஒரு அடிஷனலா கிடைச்ச ஒரு ஃபெசிலிட்டி தான். இது எங்க கல்லூரி மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்கிற பள்ளிகள், இங்க எல்லாம் வந்து இந்த மாணவர்களுக்கு அறிவியல் பத்தியும் தொழில்நுட்பத்தை பத்தியும் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக வந்து அங்கேயும் நாங்க செய்யறோம். பெரிய பெரிய எக்ஸ்பர்ட்ஸ், அறிஞர்கள், இவங்களை எல்லாம் வரவழைச்சு பேச வைக்கிறோம். ஸோ இதுல வந்து நான் ஒரு 3 வருஷமா பொருளாளராக இருந்திருக்கேன். இந்த நடவடிக்கைகள் எல்லாம் எங்க நிறுவனர்களுடைய மேற்பார்வையில நடந்தது. நாங்களாம் அதை கொஞ்சம் சிறப்பா செஞ்சு கொடுத்துட்டு இருக்கிறோம். ரெண்டாவது பாத்தீங்கன்னா, நான் இங்க வந்து என்னுடைய
பனிக்காலத்திலையும் பனி ஓய்வுக்கு அப்புறமா கல்லூரியிலிருந்து ஒரு ஜேர்னல் வருது, கொங்கு நாடு ரிசர்ச் ஜேர்னல். அது வந்து வருடத்துக்கு 2 முறை வரக்கூடிய ஒரு சஞ்சிகை. அதுல நான் முதல்ல எடிட்டரா இருந்தேன், சீஃப் எடிட்டரா இருந்தேன். என்னுடைய ஓய்வுக்கு அப்புறம் அதுல எடிட்டரா இருக்க முடியாது, சர்வீஸ்ல இருக்கிற. அதனால நான் மேனேஜிங் எடிட்டர், நானும் எங்களுடைய நிறுவன தலைவரும் மேனேஜிங் எடிட்டரா இருந்து அதை மிகச்சிறந்த கட்டுரைகள் எல்லாம் ஆய்வாளர்கள்கிட்ட கொடுத்து பரிசீலிச்சு அதை மதிப்பீடு செய்து அதை வெளியிட்டு இருக்கிறோம். அது ஒரு வேலை நான் செஞ்சிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் பாடிஸ், இந்த கல்வி, என்னுடைய ஸ்பெஷலைசேஷன், என்னுடைய ஒர்க்கிங் ஏரியாவுல ஸ்பெஷலைசேஷன் உள்ள ஒரு பாடியில நான் அங்கத்தினரா இருப்பேன். சொல்ல போனா இதே இந்திய அறிவியல் காங்கிரஸ்ல நான் ஒரு லைஃப் மெம்பர். அப்புறம் இன்டர்நேஷனல் சொசைட்டி ஃபார் டிராபிக்கல் ஈகாலஜின்ட்டு ஒண்ணு வாரணாசியிலிருந்து இயங்கிட்டு இருக்கு, பனாரஸ் இந்து பல்கலைக்கழகத்திலிருந்து. அதுலயும் நான் வாழ்நாள் உறுப்பினரா இருப்பேன். இன்னொன்னு ஜான்சியிலிருந்து ரேஞ்ச்லேண்ட் சொசைட்டி ஆஃப் இந்தியா அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது. அது இந்த விலங்குகளுக்கு, குறிப்பா வீட்டு விலங்குகளுக்கு, மாடு ஆடு போன்ற விலங்குகளுக்கு எப்படி நாம தீவன பயிர்களை அதிகமா உற்பத்தி பண்றது, சத்துள்ள பயிர்களை எப்படி உற்பத்தி பண்றது, காடு வளர்ப்பு எப்படி பண்ணலாம், அக்ரோ ஃபாரஸ்ட்ரி, விவசாய காடுகள், இந்த மாதிரி எல்லாம் அவங்க மெயின் தீமா வச்சு அந்த ஜேர்னல் பப்ளிஷ் ஆகுது. அதுல நான் அந்த சொசைட்டில ஒரு லைஃப் மெம்பரா இருக்கேன். அதே ஜேர்னல்ல அந்த ஜேர்னல் சயின்ஸ் சைட்டேஷன் இண்டெக்ஸ் உள்ள ஜேர்னல். அந்த ஜேர்னல்ல பல தரங்கள் இருக்குது. இன்னைக்கு நிறைய சூடோ ஜேர்னல்ஸ், பிரிடேட்டரி ஜேர்னல்ஸ், அதாவது காசு நீங்க ஒரு 1000 2000 கொடுத்து அதுல பப்ளிஷ் பண்ணிடுவாங்க, எந்த ஒர்க்கா இருந்தாலும் சரி. அந்த மாதிரி இருக்கிற ஜேர்னல் அது இல்லை. அதுல பாத்தீங்கன்னா சயின்ஸ் சைட்டேஷன் இண்டெக்ஸ்னு டாப் குவாலிட்டி ஜேர்னல்ஸ் வேர்ல்டு வைட்ல தாம்சன் அண்ட் ரீட்டர்னு ஒரு ஆர்கனைசேஷன் லிஸ்ட் அவுட் பண்ணிருப்பாங்க. அதுல ரொம்ப குவாலிட்டி ஆர்டிகிள்ஸ் தான் அதுல வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஜேர்னல் அந்த ரேஞ்ச் மேனேஜ்மெண்ட் அண்ட் அக்ரோ ஃபாரஸ்ட்ரின்னு வரக்கூடிய ஜேர்னல். ஆராய்ச்சியின் முடிவா இதுவரைக்கும் நான் 26 PhD நான் உற்பத்தி பண்ணியிருக்கேன். இன்னும் கீழே அவங்க வேலை செஞ்சு அவங்க PhD முடிச்சுட்டு பல நிலைகள்ல வேற நல்ல பணியில எல்லாம் அமர்ந்திருக்காங்க. அதுபோக மத்திய அரசாங்கம், மாநில அரசாங்கத்தினுடைய ஃபண்டிங் ஏஜென்சிஸ், சொல்ல போனா யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன், அப்புறம் மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் அண்ட் ஃபாரஸ்ட், தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சில் ஃபார் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, இப்படி இந்த ஆர்கனைசேஷன்ல இருந்து நிதி உதவி பெற்று நிறைய நான் ஆராய்ச்சிகளை மேற்கொண்டிருக்கேன். அதனுடைய ரிப்போர்ட் எல்லாம் நல்ல முறையில இப்பவும் பயன்பாட்டுக்கு இருக்கிறதாக சொல்றாங்க. நான் சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் நான் என்னுடைய ஆக்சுவலா நான் PhD பண்ண ஆரம்பிச்சது எனக்கு பிஎஸ்சி படிக்கும் போதே ஒரு லேசான ஆர்வம் இந்த என்விரான்மெண்ட் மேல இருந்துச்சு. அப்போ 1975 எல்லாம் பொல்யூஷனை பத்தி பெரிய ஒரு அவேர்னஸ் கிடையாது ஜனங்கள் கிட்ட. பொல்யூஷன், இந்த மாதிரி காற்று மாசுபடுறது, நிலம் மாசுபடுறது, நீர் மாசுபடுறது, இதெல்லாம் பத்தி ஒரு பெரிய ஜனங்கள்கிட்டே ஒரு விழிப்புணர்வு இல்லை. அரசாங்கம் அந்த காலத்துல அவ்வளவு அதுல ஒரு கவனம் செலுத்தல. ஏன்னா அன்னைக்கு மக்கள் தொகை இன்னைக்கு இருக்கிறத விட ரொம்ப கம்மி, ஒரு 50 கோடி 55 கோடி அந்த அளவுலதான் இருந்தது. ரெண்டாவது, இவ்வளவு தொழிற்சாலைகள், இவ்வளவு கார்பன் எமிஷன் இப்ப நம்ம பாக்குற மாதிரி ஒரு கிளைமேட் சேஞ்சு எஃபெக்டுக்கெல்லாம் அந்த காலத்துல இல்லை. அதனால பொல்யூஷனுங்கிறது ஏதோ கேள்விப்பட்டிருக்கிறவங்களுடைய அதனுடைய ஆழமான அறிவுங்கிறது அன்னைக்கு இல்லை. அன்னைக்கு இருக்கிற எங்க பிஎஸ்சி பாடத்துல அந்த ஈகாலஜி, சூழலியல் அப்படின்ற தமிழ்ல அந்த ஈகாலஜி பேப்பர்ல ஒரு சின்ன பார்ட் இந்த பொல்யூஷன் வச்சிருந்தாங்க. ஆனா அதுக்கு பெரிய ஒரு டெக்ஸ்ட் புக் எல்லாம் இன்னைக்கு கிடையாது. சும்மா நம்ம காது வழியா கேட்கிற செய்தி, நீங்க பேராசிரியர்கள் சொன்ன சில செய்திகள், காற்று எப்படி மாசுபடுது அப்படிங்கறத பத்தி தான் தெரிஞ்சிருந்துச்சு. அதுல நாங்க பெரும்பாலும் அது யாரும் அதிகமா படிக்க மாட்டாங்க கொஞ்சம், ஏன்னா அதுக்கு சரியான புத்தகங்கள் இல்லை. அந்த சமயத்துக்கு பரீட்சையில மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தினுடைய கொஸ்டின்ல ஒரு எஸ்ஐ டைப் அதுல இருந்து கேட்டான். இந்த மாதிரி பொல்யூஷனை பத்தி, அதனுடைய விளைவுகள், அதை எப்படி கட்டுப்படுத்துறது அப்படிங்கிற மாதிரி. எனக்கு லேசா அந்த சுற்றுச்சூழல்ல ஒரு இன்வால்மெண்ட் இருந்ததுனால நான் அப்பப்ப நியூஸ் பேப்பர் இதெல்லாம் நிறைய படிப்பேன். அது சூழலியல் சார்ந்த கட்டுரைகளை எல்லாம் நான் படிச்சுட்டு இருந்தேன். அதனால அந்த கொஸ்டின் எனக்கு ஈஸியா தெரிஞ்சது. நான் அதை எழுதினேன், நல்லாவே எழுதினேன், நிறைய எழுதினேன். அப்புறம் முடிச்சு வெளியில கேட்டா மற்றவங்க யாரும் அந்த கொஸ்டின் அட்டன் பண்ணல அப்படின்னாங்க.
அப்புறம் ரிசல்ட் வந்து மார்க் பார்க்கும்போது எனக்கு யூனிவர்சிட்டியில முதல் 3 ரேங்க்குள்ள அந்த பேப்பர்ல வந்து மார்க் வந்துருச்சு. யாருமே அட்டன் பண்ணாத கொஸ்டின் ஒருவேளை அட்டன் பண்ணதுனால அதிக மார்க் போட்டிருக்காங்களான்னு தெரியல. அப்போ இருந்து எனக்கு அந்த சூழலியல் மேல ஒரு ஆர்வம் வந்துச்சு. ஸோ என்னுடைய முதுகலை படிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த சூழலியல்ல தான் நான் வந்து என்னுடைய எம்ஃபில் டிகிரி பண்ணணும்னு நினைச்சு அங்கேயே சேர்ந்தேன். அப்ப என்னுடைய பேராசிரியர் வந்து காலஞ்சென்ற டாக்டர் லட்சுமணாச்சாரின்ட்டு அண்ணாமலை பல்கலைக்கழகத்துல ஒரு அப்ப ப்ரொஃபஸரா இருந்தாரு. அவர்கிட்ட போய் என்னுடைய ஆர்வத்தை சொன்னேன். கண்டிப்பா நீ அப்ளை பண்ணுப்பா, நான் எடுத்துக்கிறேன்னாரு. ஸோ அவர்கிட்ட சேர்ந்ததுக்கு அப்புறம் இந்த கிரேசிங் ஃபயர் மாடுகள் கண்டினியூஸா ஒரு நிலத்துல மேயறதுனாலையும் தீ எரிஞ்சு அந்த ஏரியா அழியிறதா அல்லது சில உயிர்கள் வந்து தீயினால பயன்பெற்று திரும்ப வந்து ஒரு வீரியத்தோட வளருதுங்கிற மாதிரி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்ப அவர்கிட்ட ஒரு வருட காலம் அந்த எம்பில் நான் படிச்சுட்டு அங்க தீசி சப்மிட் பண்ணி அவார்ட் ஆகி நான் வேலைக்கு வந்ததுக்கு அப்புறம் என் கூட வந்து இது பிஜி டிபார்ட்மெண்ட், நான் கொங்குநாடு கலையறிவுக்கு நான் சேரும் போதே வந்து முதுகலை இருந்துச்சு. எம்பில் பிஹெச்டியும் இங்க இருந்துச்சு அந்த காலத்துல 85ல. அப்ப வந்து என் கூட வந்து நல்ல பேராசிரியர்கள் எல்லாம் இருந்தாங்க. அதுல குறிப்பிடத்தக்கவர் டாக்டர் மணியன். அவர் வந்து அண்ணாமலை பல்கலைக்கழகத்துக்கு அரசாங்கம் எடுத்ததுக்கு அப்புறம் அவர் தான் முதல் துணைவேந்தர் ஆனாரு. அவர் வந்து எங்க காலேஜ்ல ஒரு 4 வருஷம் வேலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் பாரதியார் பல்கலைக்கழகத்துல சேர்ந்தாரு அங்க பாட்னி டிபார்ட்மெண்ட்ல. அதுக்கப்புறம் ஓய்வுக்கு அப்புறம் அவருக்கு அங்க வந்து வைஸ் சான்சலர் ஆனாரு. இன்னைக்கு வரைக்கும் எனக்கு வந்து எல்லா விதத்திலையும் ஒரு இன்னும் நான் சொல்ல போனா ஒரு வழிகாட்டி தான். ஏதாவது சப்ஜெக்ட்ல டவுட்னால அவர் கேட்பேன், மற்றது எதுனாலும் கேட்பேன். அது எனக்கு படிப்புக்கு மட்டும் வழிகாட்டி இல்ல, எல்லா விதத்திலயும் அவர் ஒரு நல்ல உற்ற நண்பரும் கூட. ஸோ அவருடைய தனித்துவம் என்ன பாத்தீங்கன்னா, அவரு சூழலியல்ல நிபுணத்துவம் பெற்றவர் இல்லை. அவர் பிளான் பேத்தாலஜி, அதாவது நோயியல், தாவர நோயியல் துறையில தான் அவர் வந்து அப்போ இந்த சென்னை பல்கலைக்கழகத்துல டாக்டர் பட்டம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் இங்க வேலைக்கு வந்தாரு. ஸோ அவர்கிட்ட நான் சொன்னேன், இந்த மாதிரி எனக்கு நோயியல் துறையில எல்லாம் அதிக விருப்பம் இல்லை, எனக்கு சூழலியல் துறையில தான் நான் பண்ணணும் அப்படின்னு கேட்டுட்டேன். அவரு சரி பண்ணுங்க, பட் அதுல எனக்கு அதிகமா நிபுணத்துவம் இல்லாததுனால நீங்க வந்து பனாரஸ் இந்து பல்கலைக்கழகத்துக்கு ஒரு 2 மாசம் போயிட்டு வாங்கன்னு என்னை அனுப்புனாரு. அப்ப சரியா ஒரு கோடை விடுமுறை வந்துச்சு, ஏப்ரல் மே மாசம். எங்க கல்லூரியும் என்னை அனுப்பி வச்சது. ஏன்னா அங்கதான் வந்து இந்தியாவில ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் ஸ்கூல் ஆஃப் ஈகாலஜின்னு சொன்னா அப்ப வந்து பனாரஸ், இன்னைக்கு வரைக்குமே பனாரஸ் இந்து பல்கலைக்கழகம் தான் அங்க வந்து ஒரு இன்டர்நேஷனல் ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டி ஃபார் ஈகாலஜி. அவங்களுடைய ஆராய்ச்சி கட்டுரைகள், அவங்களுடைய ஆராய்ச்சிகள் எல்லாம் ரொம்ப ரொம்ப உயர்ந்த தரத்திலான கட்டுரைகளா இருக்கும். ஸோ அங்க வந்து நான் ஒரு 2 மாசம் அங்க போய் தங்கி என்ன அடிப்படை சூழலியல் ஒரு நல்ல ஒரு சென்டர்ல நம்ம கத்துக்கிறது நம்மளுடைய கேரியருக்கு ரொம்ப பின்னால உபயோகமா இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் அந்த காலத்துல போனேன். அப்போ வந்து பிளைட் சர்வீஸ் எல்லாம் அவங்க வாரணாசி கிடையாது. ஸோ ட்ரெயின்லயே 2-3 நாள் போய் ஒரு 2 மாசம் இருந்தேன். அங்க போனதுக்கு அப்புறம் நம்ம தமிழ் பசங்க அங்க எம்எஸ்சி பிஹெச்டி எல்லாம் படிச்சுட்டு இருந்தாங்க, வேற வேற துறைகள்ல கெமிஸ்ட்ரி விலங்கியல் இதுல எல்லாம் இருந்தாங்க. ஸோ அவங்க எல்லாம் இன்னைக்கு வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா யூஎஸ்ல வந்து நல்ல பொசிஷன் இருக்காங்க. இந்த ஃபைசர் கம்பெனில எல்லாம் வந்து ஒரு மேனேஜிங் டைரக்டர் அந்த மாதிரி ஒரு ரீஜன்ல அது மாதிரி எல்லாம் இருக்காங்க. ஸோ அவங்க அங்க போனதுக்கு அப்புறம் எனக்கு அறிமுகமானாங்க. அவங்க ரூம்ல இருந்துட்டு தாவரவியல் துறையில ரொம்ப புகழ்பெற்ற பேராசிரியர் டாக்டர் அம்பாஸ்தன், அவரும் இப்ப இல்ல, ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னால காலமாயிட்டாரு. அவர் வந்து சூழலியல்ல மிக ஒரு நிபுணத்துவம் வாய்ந்த ஒரு ப்ரொஃபசர். அவரு தான் நான் போய் பார்த்தேன் ஃபர்ஸ்ட். ஏன்னா வந்து என்னுடைய எம்ஃபில் கைடு லட்சுமணாச்சாரி அப்ப வந்து அந்த அம்பாஸ்டர்ங்கிற ப்ரொஃபசருக்கு ரொம்ப உற்ற தோழர். அவர் ஒரு லெட்டர் கொடுத்தாரு. அப்ப போன் ஃபெசிலிட்டி கூட கிடையாது. அந்த லெட்டர் கொண்டு போய் நான் அவர்கிட்ட கொடுத்து அவர் எனக்கு தங்கறதுக்கு எல்லாம் ஏற்பாடு செஞ்சு கொடுத்துட்டு 2 மாசம் அவருடைய ஸ்டூடெண்ட் கிட்ட என்கிட்ட ஒரு 1 hour அவர் டிஸ்கஸ் பண்ணாரு. உங்களுக்கு பகுதியில் உள்ள ரிசோர்சஸ் என்னென்ன அந்த மாதிரி எல்லாம் கேட்டாரு. நான் இந்த மாதிரி எங்க மாவட்டத்தை ஒட்டியே தான் வந்து மேற்கு தொடர்ச்சி மலை இருக்குது, அதுல நிறைய பிளான்ட்ஸ் அனிமல்ஸ் சூழல் இயல் வந்து அங்க ரொம்ப நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அதுல என்னென்னலாம் வந்து உங்களுக்கு ஃபேக்டர்ஸ் இருக்கு, அதாவது ஒரு தாவரத்தையோ விலங்குகளையோ ப்ரொமோட் பண்ற மாதிரியோ அல்லது டிஸ்டர்ப் பண்ற மாதிரியோ என்னென்ன காரணிகள் அந்த பகுதியில் இருக்குன்னாரு. நான் வந்து சொன்னேன், பிப்ரவரியில இருந்து உங்களுக்கு பார்த்தா தொடர்ச்சியா 3 மாசம் வெயில் அடிக்கும்,
காலமா இருக்கும். அதுக்கு பருவமழை தொடங்குச்சுன்னா திரும்ப அந்த காடுகள் எல்லாம் ஒரு நல்ல பசுமையான சூழலுக்கு வந்துடும் அப்படின்னு. அப்ப வறட்சி காலத்துல வந்து தீயெல்லாம் ஏற்படுமா, ஃபாரஸ்ட்ல தீ வருமான்னு கேட்டாரு. கண்டிப்பா வருங்க. நைட் டைம் பார்த்தா நிறைய ஒரு நல்ல அழகான காட்சிகளா கூட இருக்கும். பட் அது தீய ஒரு இன்சிடென்ட்னா கூட அங்கங்க பேச்சா வந்து அந்த மலையே வந்து வைர மாலைகளை போட்ட மாதிரி இரவு நேரங்கள்ல பார்த்தா நிறைய தெரியும். அந்த தீ எரியிற ஒரு இது 2 நாள் 3 நாளா தொடர்ச்சியா ஒரு ஏரியாவில் எரிஞ்சிட்டு சொன்னேன். அப்போ வந்து அந்த ஃபயர் ஃபேக்டரி வந்து ஹவு இட் வில் பி யூஸ்ஃபுல் டு ப்ரமோட் த பிளான்ட் ஆர் டிஸ்டர்ப் த வெஜிடேஷன் மாதிரி ஒரு சாப்டர் நீங்க எடுத்து பண்ணலாம்னு சொல்லிட்டு அதுக்கு உண்டான வழிமுறைகள், அது எப்படி அந்த தீசிஸை வந்து நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொண்டு போறது, என்னென்ன மாதிரி வேலைகள் எல்லாம் செய்யலாம், எக்ஸ்பெரிமெண்டல் பிளாட் எல்லாம் எப்படி போடலாங்கிற மாதிரி என்னைய 2 மாசம் அங்கேயே நான் தங்கி எனக்கு அவருடைய ஸ்டூடெண்ட் பிஹெச்டி முடிச்சுட்டு ஒருத்தர் எக்லாபியா சர்மான் இருந்தார். அவரு கூட பின்னால பாத்தீங்கன்னா இந்த ஹிமாலயன் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ல அவரு சேர்மனா இருந்தாரு. 7 நாடுகள் சேர்ந்து அந்த ஒரு துறையை ஆரம்பிச்சு அவருடைய தலைவரா இருந்து சமீப காலங்களில் ஓய்வு பெற்றிருக்காரு. ஸோ பின்னால அவர் யங் சயின்டிஸ்ட் எல்லாம் அவார்டு வாங்கினார் அந்த காலத்துல தேசிய அளவுல. ஸோ அவரை வந்து எனக்கு பணிச்சார், நீங்க இந்த தம்பிக்கு என்ன ஹெல்ப் வேணுமோ எல்லாம் செஞ்சு கொடுங்கட்டு. ஸோ அவரோடய இருந்து நான் அப்பப்போ என்ன ப்ராக்ரஸோ அதை அம்பாசிடர்கிட்ட காமிச்சு அதை கரெக்ட் பண்ணி ஒரு 2 மாசம் அந்த மெத்தடாலஜி எல்லாமே தரவு பண்ணிட்டேன் அங்கிருந்து. அப்புறம் சில தீசிஸ்ல உள்ள மெத்தடாலஜி இதெல்லாமே அவர் வந்து எனக்கு எடுத்து சொன்னார், இப்படி இப்படி செய்யணும், சாயில் வந்து மண் பரிசோதனைகள் எப்படி செய்யணும், அதே மாதிரி தாவரங்களை எப்படி நாம வந்து கணக்கெடுக்கிறது, என்ன பர்பஸ்க்காக கணக்கெடுக்கிறோம், இந்த மாதிரி எல்லாம் நிறைய சொல்லி கொடுத்தாரு. அதையெல்லாம் லேர்ன் பண்ணிட்டு 2 மாசம் கழிச்சு நான் வந்து இங்க வந்து தீயினால், காட்டு தீயினால் தாவரங்களுக்கு என்ன மாதிரி பாதிப்புகள் அல்லது உபயோகம் இருக்குது அப்படிங்கிற தலைப்புல நான் வந்து என்னுடைய ஆராய்ச்சியை இங்க ஆரம்பிச்சேன். ஆனமலை காடுகள் தான் என்னுடைய ஆராய்ச்சி இருந்துச்சு. ஏன்னா எங்களுக்கு அது ரொம்ப பக்கமான ஏரியா. உதகமண்டலம், நீலகிரியும், ஆனைமலை, பழனி மலைகள் இதெல்லாம் வந்து மேற்கு தொடர்ச்சி மலையில ரொம்ப பயோடைவர்சிட்டி ரொம்ப அதிகமா உள்ள மலைத்தொடர்கள். ஸோ இந்த ஏரியாவில் ஆனைமலையினுடைய அடிவாரத்துலதான் என்னுடைய கிராமம் அமைஞ்சிருக்கு. அதனால சிறு வயசுல இருந்தே நான் இந்த காட்டுத்தீ, அதே மாதிரி காடுகளை நிர்வகிக்கிற அந்த வன பாதுகாவலர்கள் இவங்களோட எல்லாம் சின்ன ஸ்கூல்ல படிக்கும் போதே அவங்களையெல்லாம் பார்த்துருக்கிறேன். இந்த சம்பவங்களை எல்லாம் நேர்ல பார்த்துருக்கிறேன். அதனால இயற்கையாவே எனக்கு இந்த காடுகள் ஏதாவது ஒரு ஆராய்ச்சி செய்யணும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை இருந்தது. பிற்காலத்துல இந்த மாதிரி வாய்ப்புகள் எல்லாம் வரும்போது நான் அந்த ஆனைமலை ஃபாரஸ்டை வந்து செலக்ட் பண்ணேன். அதுக்கு முன்னால இந்த என்னுடைய வழிகாட்டி பிஹெச்டி கைடா இருந்த டாக்டர் மணியன் வந்து எங்க கல்லூரியில ஒர்க் பண்ணும் போதே நான் அவருக்கு கீழே பிஹெச்டி ரெஜிஸ்டர் பண்ணிட்டு நிறைய இடங்கள் தேட ஆரம்பிச்சேன். அதுக்கு வந்து கிராஸ்லேண்ட் வேணும். கிராஸ்லேண்ட்னா ஒரு 100 ஹெக்டேர் 200 ஹெக்டேராவது தொடர்ச்சியா இருக்கிற மாதிரி கிராஸ்லேண்ட் வேணும். அதுக்கு நிறைய இடங்களுக்கு நாங்க போய் பார்த்தோம். ஒரு தடவை ஊட்டி 2-3 தடவை போனோம். அங்க பாத்தீங்கன்னா இப்ப வந்து ஊட்டி வந்து நீலகிரி பயோஸ்பியர்னு 1984 இருந்து மாத்திட்டாங்க. இந்தியாவுடைய முதல் பயோஸ்பியர் பாதுகாப்பு கருவி, அதாவது அங்க இருக்கிற உயிரினங்களை பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு பெரிய நோக்கத்தோட மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் வந்து 84ல வந்து அதை உயிர்கோளா மாத்தினாங்க, அதை அறிவிச்சாங்க. ஸோ அப்ப வந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன், நினைச்ச இடத்துக்கு ஃபாரஸ்ட்குள்ள நம்ம போக முடியாது. இருந்தாலும் அங்க லோக்கல் ஃபாரஸ்ட் ஆபீசர் நாங்க பர்மிஷன் கேட்டு 2 தடவை உள்ள இன்டீரியரா போய் பார்த்தோம். அதுல வந்து ஒரு தடவை நாங்க அங்க போகும்போது ஸ்குவாட்ல மிஸ்டர் ராமசாமின்னு ஒருத்தர் அசிஸ்டன்ட் கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்ட், அவரு எதேச்சியா அவரும் ஃபீல்டுக்கு போற மாதிரி இருந்தது. ஏன்னா அங்க பஸ் கிடையாது. ஒரு 40 கிலோமீட்டர் வந்து உள்ள அப்பர் பவானி, அவலாஞ்சி, பங்கி தவால்னு சில ஏரியாக்கள் இருக்குது. ஊட்டியில இருந்து 40 கிலோமீட்டர் போகணும். அதுக்கு வந்து பஸ் ஒரு 20 வரைக்கும் போய் 20 கிலோமீட்டர் பஸ் இருக்காது. காட்டு விலங்குகள் எல்லாம் இருக்கிறதுனால ரோடு ஃபெசிலிட்டி சரியே இல்லை. அதனால அந்த ஒரு அசிஸ்டன்ட் கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்ட் எதேச்சியா வந்து அவரு அன்னைக்கு போக வேண்டியது இருந்துச்சுன்னு ஃபாரஸ்ட் ஆபீஸ்ல பேசிட்டு இருக்கும்போது நீங்களும் வாங்கன்னு கூப்பிட்டாரு. அன்னைக்கு நாங்க காலையில கிளம்பி போய் மத்தியானமா போய் சேர்ந்தோம். அவரே எங்களை கூட்டிட்டு போய் அந்த புல்வெளிகளை எல்லாம் காமிச்சாரு. ஸோ இதெல்லாம் உங்க ஆராய்ச்சிக்கு சரியா வருமா, ஆனா வந்து தீயெல்லாம் வந்து நீங்க வைக்க கூடாது, இயற்கையா தீயாச்சுன்னா அதுல பார்க்கலாம் முடியே, ஏன்னா இது நாங்க உயிர்கோளா மாத்துறதுக்கு அப்புறம் அந்த மாதிரி நடவடிக்கைகள், பொதுமக்களுடைய என்ட்ரி எல்லாமே நாங்க தடுத்துருக்கிறோம். அதனால நீங்க இது சரியா வருமானு பாருங்கன்னாரு. சரியா தான் இருந்துச்சுங்க. நல்ல ஒரு திக் ஃபாரஸ்ட்,
சோலா ஃபாரஸ்ட் சொல்லுவாங்க. அதை சுத்தி புல்வெளிகள் இப்படி எல்லாம் இருந்துச்சு. ஆனா என்ன ஒரு பிரச்சனைனா, அவரு ஒரு தடவை வந்துட்டாரு, அதனால அவரு கூட நாங்க வந்துட்டோம். அடுத்த தடவையிலிருந்து அங்க போறதுன்னா எங்களுக்கு சரியான பேருந்து வசதிகள் கிடையாது, தங்கறதுக்கு இடம் கிடையாது. திரும்ப ஈவினிங் நீங்க வந்து ரிட்டர்ன் ஆகிறது ரொம்ப கஷ்டம், வர முடியாது. ஏன்னா இந்த ஈகாலஜி ஒர்க்குங்கிறது ஒரு 2 நாள் 3 நாள் குறைந்தபட்சம் நம்ம அந்த ஃபீல்டுலயே இருந்தா தான் அதுக்கு தேவையான டேட்டாவை நம்ம கலெக்ட் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி நேரத்துல இப்படி ஒரு ரிமோட் ஏரியாவில், அன்அக்சசிபிள் ஏரியாவில், போக்குவரத்து வசதி உள்ள இல்லாத ஒரு ஏரியாவை நம்ம செலக்ட் பண்றது சரியா இருக்கான்னு சொல்லிட்டு திரும்ப இதெல்லாம் என் கைடு என் கூடயே வந்தாரு. ஃபீல்டுக்கே வருவாரு, 2 பேரும் தான் காலையில பஸ் ஏறி போவோம், அடுத்த நாள் வருவோம், 2 நாள் ஆகும் 3 நாள் ஆகும். ஸோ அன்னைக்கு அது சரியா வரல, 2-3 டைம் போய் விட்டுட்டோம். அதுக்கப்புறம் வந்து சிறுவாணி போனோம். கோவையை ஒட்டி உள்ள அதுவும் 40 கிலோமீட்டர். சிறுவாணியில அன்னைக்கு பெரிய ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. மேலே சிறுவாணி டேம் வந்து ஒரு 800 மீட்டர் அல்டிடியூட்ல அந்த டேம் இருக்கு. கோவையினுடைய குடிநீர் ஆதாரமே அந்த சிறுவாணி டேம் தான். அதுக்கு போற வழியில ரொம்ப எவர்கிரீன் ஃபாரஸ்ட் இருக்கு, கிராஸ்லேண்ட் இருக்குன்னு கேள்விப்பட்டு அங்க ஒரு 2 தடவை போனோம். அங்கேயும் பஸ் கிடையாது. ஆனா வந்து உங்களுக்கு யானை தொந்தரவு அதிகம். இது ஒரு பிரச்சனை இருக்கிறதுனால திரும்பி வர முடியாது. அப்ப நாங்க மோட்டார் சைக்கிள் தான் போவோம், மோட்டார் சைக்கிள் வந்தோம். சோ யானை தொந்தரவு இருக்கிறதுனால நம்ம இந்த ஏரியாவும் வந்து, ஏன்னா ஜனங்கள் இருந்தாங்கன்னா கூட யானை இருந்தா நம்ம அவங்கள வச்சு எப்படி மீண்டு வந்துடலாம். ஜனங்களே இல்லாத ஒரு பகுதியில இந்த மாதிரி காட்டு விலங்குகள் ஏதாவது பிரச்சனையா இருந்ததுன்னா, ஏன்னா இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா சிறுத்தையெல்லாம் நிறைய இருக்குது அந்த பகுதிகளில். அப்ப அதிகமா இல்லை. இன்னைக்கு வந்து எல்லா வனவிலங்குகளும் பெருக்கம் ஆயிடுச்சு, அதனால அதிகமா இருக்கு. ஸோ அந்த மாதிரி நேரத்துல அதையும் அவாய்ட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் ஆனைமலைக்கு ஒரு 2-3 தடவை போனோம். அப்ப அந்த காடம்பாறைன்னு ஒரு இடம் இருக்கு. அந்த காடம்பாறைங்கிறது ஆனைமலையில வால்பாறைக்கு போற வழியில இடையில கொஞ்சம் கட் பண்ணி போவோம். அப்ப நாங்க போகும்போது அதுக்கு முன்னால அட்டகட்டின்னு ஒரு ஸ்டேஷன், அந்த அட்டகட்டியில இருந்து பஸ் தான் போனோம். பஸ்ல அட்டகட்டியில இறங்கிட்டு காடம்பாறைக்கு பஸ் கிடையாது. அப்போ வெயிட் பண்ணி செக் போஸ்ட்ல இருக்கும்போது ஒரு லாரி வருது. அது வந்து அங்கிருந்து மரங்கள் எடுத்துட்டு வர போகக்கூடிய லாரி. அதுல கேட்டு நானும் என்னுடைய வழிகாட்டி துணைவேந்தரா இருந்தாரு, அந்த காலத்துல எங்கூட அது மாதிரி எல்லாம் பயணம் செஞ்சாரு. அப்ப போய் காடம்பாறை டேம் போய் அப்பதான் காடம்பாறை டேம் வந்து கட்டி முடிச்சு பயன்பாட்டுக்கு வரப்போகுது, மின்முத்தி உற்பத்தி இன்னொரு 1 மாசத்துல ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கண்டிஷன். அந்த நிலையில் நாங்க அங்க போகும்போது காடம்பாறை டேம் டனல், அது ஆக்சுவலா இப்படி ஒரு 80 டிகிரி சரிவுல கீழே 2 கிலோமீட்டர் கீழே போகுது. அது பயமா இருக்கு. உள்ள போற லைட் போட்டிருக்காங்க, அதனால வந்து நிறைய தொழிலாளிகள் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அப்ப நாங்க வெளியே நின்றுட்டு வந்து ஒரு கார் உள்ள போச்சு அந்த டனல்ல. 2 கிலோமீட்டர் கீழே போகணும், அந்த வேலைகளை பார்க்கறதுக்கு ஒரு இன்ஜினியர் போறாரு. நாங்க நின்னதுக்கு நீங்க யாருங்க கேட்டாரு. இந்த மாதிரி காலேஜ் ப்ரொஃபசர், வாங்க பாக்கலான்ட்டு அவரு ரொம்ப அன்பா எங்களை கூட்டிட்டு போனாரு. உள்ள போய் பார்த்தா அவ்வளவு பயம். அங்க வந்து அந்த டர்பன் இதெல்லாம் வச்சிருக்காங்க, டர்பைன் கரண்ட் உற்பத்தி பண்றதுக்கு. அது மாதிரி எல்லாம் பார்த்துட்டு வெளியில வந்து திரும்ப நாங்க அந்த ஃபீல்டுக்கு போறதுக்கு அங்கிருந்து ஒரு 5-6 கிலோமீட்டர் நடக்கணும். அப்ப நாங்க அங்க இருக்கிற ஒரு லாரிக்காரரை கேட்டோம், ஈவினிங் 7-7:30 நாங்க இங்கிருந்து கிளம்பிடுவோங்க, அதுக்கு இடையில வர்ற மாதிரி தான் வாங்கன்ட்டு. அப்ப நாங்க 2 பேரும் நடந்தே போறோம். ஒருத்தர் துணை இல்லை. இன்னைக்கு அனிமலை பத்தி பெரிய பயம் இல்லை, ஏன்னா இத்தனை ஜனங்கள் பக்கத்துல இருக்காங்க, அதனால வந்து வனவிலங்குகள் தொந்தரவு இருக்காங்க. நடந்து போறோம். அங்க போய் ஒரு ட்ரைபல் கம்யூனிட்டி, முதுவார்னு சொல்லி ஒரு ட்ரைபல்ஸ் இருக்காங்க. அங்க ஆனைமலையில் பாத்தீங்கன்னா 6 ட்ரைபல் கம்யூனிட்டி இருக்காங்க. அதுல வந்து ஒருத்தர் முதுவார், இன்னொருத்தர் வந்து புலையர். இவங்க 2 பேருமே வந்து, அது குறிப்பா புலையர் வந்து நீக்ரோ இனத்தை சார்ந்தவர். அவங்களுடைய உடல் அமைப்பு, அந்த முடி, மற்ற எல்லாமே பாத்தீங்கன்னா நீக்ரோ இனத்தை, நிகட்டோ ஆர்ஜின் சொல்லுவாங்க. அவங்க வந்து அபார்ஜினல் பீப்புள், நம்ம ட்ரைபலுக்கும் கூட முந்தைய காலகட்டத்தை சேர்ந்தவங்க. நிலம் வந்து ஆப்பிரிக்க கண்டத்திலிருந்து அப்போ வந்து கோண்டுவானா, இந்த கோண்டுவானா கண்டம் வந்து பிளவுபட்டு இந்திய நிலப்பகுதி துண்டாகி அப்படியே வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து வரும்போது நிறைய தாவரங்களும் அந்த நிலப்பகுதியில அப்படியே ஒட்டிட்டு வந்துச்சு. நிறைய தியரி இருக்குது. அதுல வந்தவங்க தான் இந்த புலையர்னு ஒரு குரூப், அபார்ஜினல் பீப்புள். ஸோ அவங்க வந்து பாப்புலேஷன் வைஸ் ரொம்ப குறைவு. இப்ப பாத்தீங்கன்னாலும் ஒரு 1000க்கு கீழே தான் இருப்பாங்க. அதே மாதிரி முதுவார் அப்படிங்கிறவங்க பாப்புலேஷன் ரொம்ப குறைவு. அவங்க ஒரு 200-300 பேர் தான் இருப்பாங்க. அவங்க பூரா வந்து வனத்தை ஒட்டி அதனுடைய அவங்க தொழிலே வந்து இந்த வன பொருட்களை எடுத்து விற்கிறதா, தேன், அதே மாதிரி பூச்சக்காயின்னு சொல்லி இந்த நகைகள் எல்லாம் கழுவுறதுக்கு ஒரு காய், அதே மாதிரி இன்னும் சொல்ல போனா இந்த எட்டிக்காய், இந்த மாதிரி காய்களை எடுக்கிறது, சூரி பழம் சொல்லுவாங்க, நாவல் பழம், இந்த மாதிரி பழங்களை வந்து அந்த சீசனுக்கு
அதை வந்து எடுத்து வெளியில கொண்டு வந்து விற்கிறது, இந்த மாதிரி தான். வெளியிலனா அவங்க கீழே எல்லாம் அதிகமா வரமாட்டாங்க, அங்க யாராவது போய் வாங்கிட்டு வருவாங்க. நேயர்களே, முனைவர் பால்சாமி அவர்களின் தாவரவியல் பற்றிய அனுபவங்களையும் ஆராய்ச்சிகளையும் கேட்டீர்கள். அடுத்த நிகழ்ச்சியில் ஐயா அவர்களின் பல அனுபவங்களை கேட்டு தெரிந்து கொள்வோம். நன்றி.